எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை பார்க்க மாஷா வந்திருக்காங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஆன்ட்டி. ஹாய் சானியா அக்கா. என்ன அக்கா சண்டே ஸ்கூல்லே வரது இல்லையா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மாஷா, நாங்களும் குட்டீஸும் வீக்லி வந்துடுறோம் மாஷா. நீ தான் வரது இல்ல. அப்படியா? ஆமாக்கா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, அதுதான் வரவே முடியலக்கா. என்ன மாஷா நீ? எங்களுக்கும் குட்டீஸ்க்கு கூட தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இருந்தாலும் நாங்க சண்டே ஏசுப்பா பார்க்கிறதுக்கு ஓடி வந்துடுறோம்ல. அப்படியா? சரிக்கா, அடுத்த வாரத்துல இருந்து கரெக்ட்டா வரேன். என்ன மாஷா இப்படி சலிச்சுக்கிட்டே சொல்ற? ஆமாக்கா, நான் மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரேயர் எல்லாம் முடிஞ்சிடுது, அதனால தான். சரி, நீயும் சானியாக்காவுமே பேசிட்டே இருந்தா ப்ரோக்ராம் எப்ப ஸ்டார்ட் பண்றது? குட்டீஸ், இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். விட்டா சானியாக்காவும் மாஷாவும் பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஓகேவா குட்டீஸ்? ஸ்டார்டிங் என்ன எப்பவுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஆன்ட்டி, நீங்களே ஓபனிங் பிரேயர் பண்றீங்களா? ஓகே, அதுக்கு தான் நீங்க சானியாக்காவும் நீங்களும் என்னையவே பார்த்துட்டே இருந்தீங்களா? ஆமா ஆன்ட்டி. சரி, ஓகே, நானே ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிடுறேன். குட்டீஸ் எல்லாரும் முட்டி போட்டுக்கோங்க, கண்ணை மூடுங்க. நம்ம இப்போ ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண போறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா வேலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் வாயிலாக பார்க்கிற ஆண்டவரே எல்லா குட்டீஸையும் இப்படி கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க. ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே கேட்கிறதான வசனங்கள், ஸ்டோரி எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வத்து தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அதை கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, முழு ப்ரோக்ராமையும் உடைய திருக்கரத்துல கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குட்டீஸ், நீங்களும் ஆன்ட்டி கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர் குட்டீஸ். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சாங் தான் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், நீங்க சாங் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்கல்ல? ஓகே சானியா, என்ன சாங் இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பண்ண போறோம்? இந்த வாரம் ஆன்ட்டி நம்ம வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற சாங் பார்க்க போறோம் ஆன்ட்டி. வாவ், சூப்பரான சாங் குட்டீஸ். எல்லாரும் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த சாங்கை நம்ம இப்ப பாத்துறலாமா? குட்டீஸ், நாங்க ரெடியா இருக்கோம். நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? Oh yes, I am ready. Okay குட்டீஸ், இப்ப நம்ம சாங் பாத்துறலாம். புறப்பட்டாச்சு. கிளம்புமிடம் மண்ணு, சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். கிளம்புமிடம் மண்ணு, சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். பாம் 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 ஹே. என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்த மாஸ்டர், ஆவியானவர் எந்த பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்த மாஸ்டர், ஆவியானவர் எந்த பூஸ்டர், ஹோலியான டிராவல் தானே. என்ன குட்டீஸ், எல்லாரும் சாங் பார்த்தீங்களா? நம்ம இன்னொரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ ஆம் ரெடி.
கிளம்பியாச்சு ஏஹே புறப்பட்டாச்சு கிளம்பியாச்சு ஏஹே புறப்பட்டாச்சு கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் பாம் 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 ஹே என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ் அவரே எந்தன் மாஸ்டர் ஆவியானவர் எந்தன் பூஸ்டர் ஜாலியான டிராவல் தானே என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ் அவரே எந்தன் மாஸ்டர் ஆவியானவர் எந்தன் பூஸ்டர் ஹோலியான டிராவல் தானே பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல சாங். ஆமா குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்டோரி பார்க்க போறோம் குட்டீஸ். ஓகே சானியா, ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் உனக்கு. ஆன்ட்டி டெஸ்டா? ஆமா, சின்ன டெஸ்ட் தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். போன வாரம் நீ வீடியோ பாத்தியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சின்ன டெஸ்ட். ஓகேவா, ரெடியா இருக்கியா? ரெடி ஆன்ட்டி. பாவம் பார் சானியாக்கோட ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சு இல்லையா, நம்ம கேட்டுடலாம். ஓகே, லாஸ்ட் வீக் அந்த ஸ்டோரியில ஒரு தூதன் சிறைச்சாலை இருந்த ஒருத்தரை காப்பாத்தினார். அவரோட பேர் என்ன ஆன்ட்டி? அது பேதுரு ஆன்ட்டி. இவ்வளவு ஈஸியா கேட்டுறீங்களா ஆன்ட்டி? பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கிற. அப்படி அது மட்டும் இல்ல, வீடியோ நல்லா பார்த்துருக்குற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. சூப்பர் சானியா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக் வருகிற வீடியோவை நீ பார்க்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன் நான் உன்னைய. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். காலையில நேரத்துக்கு எந்திரிச்சிடணும், ஸ்கூலுக்கு டைமுக்கு போயிடணும். ரோட்ல நடந்து போனா இடது பக்கம் ஓரமா தான் நடந்து போகணும். உடம்புக்கு கெடுதியான சாக்லேட்டு, கேக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரூல்ஸ்லாம் நம்ம நல்லதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஏசப்பா பைபிள்ல மோசே தாத்தாட்ட 10 ரூல்ஸ் 10 கட்டளைகள் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டுல எகிப்தின் ராஜாவுக்கு கீழே அடிமையா வேலை பார்த்தாங்க. அவங்கள மோசே தாத்தாவை அனுப்பி ஏசப்பா விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? செங்கடல்ங்கிற கடலையே 2ஆ பிளந்து வெறுந்தரையில நடக்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் கடலுக்கு நடுவுல நடத்தி கூட்டிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிட்டு இந்த பக்கம் அவங்க வந்த உடனே கடல் அப்படியே மூடி போச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு மலைக்கு பக்கத்துல அவங்கள தங்க வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை பேரு சீனாய் மலை. அந்த மலையில வச்சுதான் 10 ரூல்ஸ் 10 கட்டளைகளை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரூல்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா மோசே தாத்தாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, மோசே, இன்றையில இருந்து 3ஆவது நாள் நான் உங்களுக்கு 10 ரூல்ஸ் 10 கட்டளைகள் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய துணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா துவைச்சு எல்லாரும் குளிச்சு கிளீனா சுத்தமா வரணும். எல்லாரும் மலைக்கு அடிவாரத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுடைய துணியெல்லாம் எடுத்து கும்மு 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 கும்முன்னு கும்மி துவன்னு துவைச்சு கிளீனா ரெடியாகி ஏசப்பா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு மலையோட அடிவாரத்துல நின்னாங்க. நின்ன உடனே பவ 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 அப்படின்னு எக்காலம் ஊதுனாங்க. ஊதுன உடனே ஏசப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா பேச ஆரம்பிக்கும் போது மின்னலும் இடியும் இடிச்சா எப்படி இருக்கும்? திடும் 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 அப்படின்னு பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு. முதலாம் கட்டளை,
என்னையின்றி உனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தானே இந்த உலகத்துல உள்ள மரம், செடி, கொடிகள், சன், மூன், ஸ்டார்ஸ், அப்புறம் பறவைகள், மீன்கள், மிருகங்கள், மனிதர்கள்னு எல்லாத்தையும் படைச்சாங்க. அதனால ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா மட்டும்தான் தெய்வம் அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. 2ஆம் கட்டளை, கல்லினாலும் மண்ணினாலும் சிலையை செய்யவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கல்லினாலும் மண்ணினாலும் சிலைய செய்யவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை செஞ்ச, நம்மளை உருவாக்குன, நம்மளை படைச்ச ஏசப்பாவை வணங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. 3ஆம் கட்டளை, என்னுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா பேரை விளையாட்டுத்தனமா வீணா பயன்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரேயர்ல பயபக்தியா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம ஸ்கூல்ல இருக்கும்போது யாரையாவது கிள்ளி வச்சுட்டாலோ அடிச்சிட்டாலோ என்ன சொல்லுவாங்க? இவன் ஏசப்பா பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி சொன்னபடி கேட்க மாட்டானே, அடுத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு ஏசப்பா பேரு கெட்டு போயிரும்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நாம ஸ்கூல்ல குட் மார்க்ஸ் எடுத்து கரெக்ட் டைமுக்கு போய் நல்ல பிள்ளையா இருந்தா ஏசப்பா பிள்ளையா இருக்கிறனால இவன் குட் பாயா இருக்கிறான், குட் கேர்ளா இருக்கிறாங்கன்னு ஏசப்பா பேரை பாராட்டுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏசப்பா பேருக்கு புகழ் உண்டாகும்படி நாம நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4ஆம் கட்டளை, வாரத்தின் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 7ஆவது நாள்ல நம்ம கட்டாயமா ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பைபிள் வாசிக்கணும். அப்புறம் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போகும்போது கட்டாயமா அவங்க கூட சர்ச்சுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சர்ச்சில் நமக்கு புது புது பாட்டு, ஸ்டோரிஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட மறக்காம நம்ம படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு யாராவது கஷ்டப்படுறவங்க, முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பாவை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்முடைய அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போயிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அம்மா அப்பா தானே நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராங்க, நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க சொல் பேச்ச உடனே கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாம அம்மா அப்பாவை வாமா போமான்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கம்மா போங்கம்மா அப்படின்னு மரியாதையோடு தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்குற பறவைகளெல்லாம் கல்லை கொண்டு எறிகிறது, அப்புறம் நாயெல்லாம் கல்லை கொண்டு எறிகிறது, இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்முடைய உடலை கெடுக்கிற மாதிரி, நம்முடைய உடலை கொலை செய்கிற மாதிரி கெட்ட கெட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காய்கறிகள், பழங்கள் தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை கேலி கிண்டல்லாம் செய்யக்கூடாது. கேலி கிண்டல் செய்யும்போது அவங்க மனசு கொலை செய்யப்படும். அப்போ அவங்க தனியாக போய் அப்படின்னு அழுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வார்த்தையால் கூட மற்றவங்க மனசை கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா இந்த உலகத்தை படைத்த போது ஆதாம்ங்கிற ஆணுக்கும் ஏவாள்ங்கிற பெண்ணுக்கும் தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா மேல பாசமா இருக்கணும், அப்பா அம்மா மேல பாசமா இருக்கணும், சண்டையே போடக்கூடாது. இதை மீறும்போது
ஏசப்பாவுடைய 7வது கட்டளைய மீறதுக்கு சமம் ஃப்ரெண்ட்ஸ். 8வது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம மற்றவங்களுடைய பொருளை அவங்க பார்க்காத போதோ அவங்க இல்லாத போதோ திருடிட்டோ லபக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோ ஓடி வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது தவறு. 9வது கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது படிச்சிட்டேமா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேமா அப்படின்னு சில நேரம் பொய் பேசுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் பொய் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 10வது கட்டளை இச்சை செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம விளையாடுறதுக்கு நம்மகிட்ட ஒயிட் கலர் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்கிட்ட ஒருவேளை ரெட் கலர் பால்லாம் இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்மகிட்ட அந்த பால் இல்லையே அப்படின்னு மற்றவங்க பொருள் மீது ஆசைப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏசப்பா பியூட்டிஃபுல்லா ஒயிட் கலர் பால் கொடுத்துருக்காங்களே, தேங்க்யூ ஏசப்பான்னு திருப்தியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த 10 கட்டளைகளையும் ஏசப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொல்லி கொடுத்த இந்த 10 ரூல்ஸையும் 10 கட்டளைகளையும் நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா, அம்மா அப்பா சொல்றத கேட்டு யாருடைய பொருளையும் திருடாம பொய் பேசாம இருந்தோம் அப்படின்னா, குட் பாயா குட் கேர்ளா இருந்தோம்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு 2வது முறை வரப்போறாங்க. அப்போ ஏஞ்சல்ஸ்லாம் தன்னுடைய கையில உள்ள எக்காலத்தை ஊதுவாங்க. டுட்டுடு டுட்டுடு அப்படின்னு ஊதி யாரெல்லாம் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பொய் பேசாம ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்கள எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பரலோகத்துக்கு வரக்கு ஆசையா இருக்கீங்களா? ஏசப்பா வார்த்தைய கேளுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டோரி பாத்தீங்களா? அந்த ஸ்டோரியில எப்படி அந்த 10 கட்டளைகளையோ யூதர்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்ம ஏசப்பா பேச்சையும் அப்புறம் நம்ம அம்மா அப்பா பேச்சையும் பாஸ்டர்கள் பேச்சையும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் பார்க்க போறோம். நல்லா ரெடியா இருக்கீங்களா நீங்க குட்டீஸ்? நீங்க உங்களோட பென்னு பைபிள் நோட்ல எடுத்து வச்சு மெமரி வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கும் குட்டீஸ். நம்ம இப்போ மெமரி வேர்ட்ஸ் பார்த்தரலாமா? எதுக்கு மாஷா இவ்ளோ ஆண்டி? மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டியா நீ? அப்படி இல்ல ஆண்டி, நான் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்கணும்னா குட்டீஸ் வந்து பைபிள் நோட் பென் வச்சிருந்தா மட்டும் தான் சொல்லி தருவா. இல்லனா நான் மெமரி வேர்ஸ் சொல்லி தர மாட்டேன் ஆண்டி. பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருக்கற மாஷா நீ. ஆமா ஆண்டி, நான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டி. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற, சண்டே ஸ்கூலுக்கு தான் நீ வரவே மாட்டீங்கற ஆண்டி. அதெல்லாம் கேட்க கூடாது ஆண்டி. சரி, இப்ப வசனம் சொல்லி கொடுப்பியா மாட்டியா? சொல்லி தரேன் ஆண்டி. ஓகே, சொல்லி கொடு. குட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா வசனம் படிக்க? குட்டீஸ், நம்ம மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? ஆண்டி, நான் சொல்ல பின்னாடியே சொல்லுங்க. ஓகே மாஷா, கரெக்ட்டா நான் சொல்றேன். ஓகே ஆண்டி. என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். காத்துக்கொள். அப்பொழுது சிரிப்பாய். அப்பொழுது சிரிப்பாய்னு வசனமே இல்ல மாஷா, பிழைப்பாய். ஓ சரி ஆண்டி, பிழைப்பாய். பிழைப்பாய். கரெக்ட்டா சொல்லிரேன். சாரி ஜீசஸ் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். நான் கரெக்ட்டா சொல்றேன். என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 7:2 சொல்லிட்டேன் ஆண்டி. ஆமா மாஷா, நீ சூப்பரா சொன்ன. இன்னொரு டைம் நம்ம சொல்லலாமா? ஓகே ஆண்டி, நான் ஸ்டார்ட் பண்றேன்.
கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7:2. சூப்பர் மாஷா, நல்ல வசனம் பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்த. ரொம்ப சந்தோஷம். நீ இப்போ உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாஷா. என்ன குட்டீஸ், ஆன்ட்டி கூடயும் மாஷா கூடயும் சேர்ந்து நீங்க மெமரி வேர்ட்ஸ் படிச்சிட்டீங்களா? சூப்பர் குட்டீஸ். இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போறோம் குட்டீஸ். அது என்ன வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? ரொம்ப ப்ரோக்ராமோட எண்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சுல குட்டீஸ். ஓகே குட்டீஸ், ஆன்ட்டி க்ளோசிங் ப்ரேயர் நீ தான் சனியா, நீ தான் பண்ண போற. சானியா அக்காவோட சேர்ந்து நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? குட்டீஸ் எல்லாம் கண்ணை மூடி கை குப்பிக்கோங்க. நம்ம ஏசப்பாக்கு தேங்க் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இயேசு சுவாமி, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசு சுவாமி இந்த ப்ரோக்ராம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தகப்பனே இயேசு சுவாமி எங்கள் லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கூட இருந்த ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் வழிநடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. எங்கள் குட்டீஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசு சுவாமி. ஆண்டவரே இயேசப்பா, நான் நெக்ஸ்ட் வீக் குட்டீஸை பார்க்குற வரைக்கும் நீங்கள் குட்டீஸ் கூட இருந்த வழிநடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவர் இதே மாதிரியே குட்டீஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே இயேசு சுவாமி. எங்களோடு இருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வழிநடத்தின கிருபைக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. உங்களுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இயேசு சுவாமி. எல்லாரையும் குட்டீஸும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பேற்று வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் இதே மாதிரி சூப்பர் ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். Until then, bye.